உடலை வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும், நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் நன்னாரி ஆயில் பாத் எடுத்துக்கிறதா. அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுல ஆயில் பாத்தும் எடுத்துக்கணும், அதோட சேர்ந்து உடல் குளிர்ச்சியா வச்சுக்கிறது நல்ல வாட்டரி வெஜிடபிள்ஸ் நன்னாரி சந்தனம் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டே வரணும். நன்னாரி வேரை வந்து கொதிக்கிற தண்ணியில வச்சு மூடி வச்சுட்டு வேரை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை வடிகட்டி வெள்ளப்பாகுல வந்து அதை கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம குடிக்கிறதுக்கும் சரி சர்பத்தா யூஸ் பண்ணிக்கலாம். சந்தனத்தை வந்து உடல்ல பூசிக்கும் போது உடல் குளிர்ச்சி ஆகும். நிறைய வாட்டரி வெஜிடபிள்ஸ், அதாவது நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் உடம்புல சேரும் போது உடல் வந்து குளிர்ச்சி ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மருந்துகள் நமக்கு தேவைப்படாது. அப்படி பித்தம் நமக்கு தலைக்கேறிடுச்சு அப்படின்னா சித்தா கேர் அணுகி, சித்த மருத்துவர் அணுகி இந்த மாதிரி தைலங்களை வாங்கி தேய்ச்சிட்டே வரும்போது பித்தம் தாராளமா குறையும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.